வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். போராளிகள் யார், தீவிரவாதிகள் யார்? எப்பொழுதுமே எழக்கூடிய ஒரு குழப்பமான கேள்விகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னா மிகையல்ல. சுதந்திர இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்மை பொறுத்த வரைக்கும், வாஞ்சிநாதன் இந்த நாட்டுக்காக வாழ்ந்து உயிர் நீத்த ஒரு போராளி, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. ஆனா பிரிட்டிஷாரை பொறுத்த வரைக்கும், அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தீவிரவாதி. இந்த குழப்பமான கேள்வி இன்று வரைக்கும் பல இனங்கள்ல இருந்து வரவே செய்கிறது. விடுதலை புலிகள் யார், தீவிரவாதிகளா போராளிகளா? கேள்விக்குறி. ISIS யார், தீவிரவாதிகளா போராளிகளா? ஹமாஸ் யார், தீவிரவாதிகளா போராளிகளா? JKLF யார், காஷ்மீருடைய பிரிவினைக்காக போராடக்கூடிய அந்த அமைப்புகள் யார்? காலிஸ்தான் பிரிவினைக்காக ஆயுதம் ஏந்தியவர்கள் யார், போராளிகளா தீவிரவாதிகளா? இவையெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி. எது நிர்ணயிக்கிறது ஒரு அமைப்பை தீவிரவாதிகள் என்று, போராளிகள் என்று நிர்ணயிக்கக்கூடிய ஃபேக்டர் எது? நாடுகள்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடையா, அல்லது அவர்களுடைய செயல்பாட்டு வடிவமா, முறையா, அவர்களுக்கு உண்டான எத்திக்ஸா? எது நிர்ணயிக்கிறது ஒருவரை, ஒரு அமைப்பை தீவிரவாதிகள் என்றும் போராளிகள் என்றும்? இந்த கேள்வி ஏன் இன்னைக்கு எழுகிறது? விரிவாக நிகழ்ச்சி போக போக உங்களுக்கு அதை பற்றி விரிவாக விளக்கிறேன். இது சார்ந்து மேலும் பின்னணி தகவல்களை எமது செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். டெல்லியில் உள்ள மிக முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும், அமெரிக்காவில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும் இது குறித்து விளக்கம் கேட்க நேரிட்டது. அவங்களுக்கு இதை பத்தி ஒத்த கருத்து இருப்பதாகவே நம்மால் உணர முடிகிறது. தீவிரவாதிக்கும் புரட்சியாளனுக்கும் என்ன வித்தியாசம்? யார் தீவிரவாதி, யார் புரட்சியாளன்? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீவிரவாதி யார், அதாவது டெரரிஸ்ட். டெரர் அப்படிங்கிற வார்த்தை அடுத்தவனுடைய பயத்தை தன் கையில் வைத்து ஆட்டி படைப்பது, அடுத்தவனை பயத்தால் ஆள நினைப்பது, பயத்தை ஆயுதமாக கையில் எடுத்து தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய காரியத்தை எவன் சாதிக்கிறானோ, எவன் ஒரு அப்பாவி உயிரை கொள்கிறானோ, அதாவது காரணம் இல்லாமல் எவன் ஒருவன் ஒரு உயிரை கொள்கிறானோ அவனே தீவிரவாதி. இதுவே தீவிரவாதம். அவனை கண்டா நிச்சயமா நாங்க கைது பண்ணுவோம், ஆனால் நாங்கள் ஒரு புரட்சியாளனை கைது செய்வது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புரட்சியிலேயே புரட்சி பல வகைப்படும். அரசியல் புரட்சியாக இருக்கலாம், அல்லது தொழில் புரட்சியாக இருக்கலாம், அல்லது விஞ்ஞான புரட்சியாக இருக்கலாம். ஆக ஒரு புரட்சியாளரை நாங்கள் கைது செய்வதில்லை, தீவிரவாதியை கண்டால் கைது செய்யாமல் விடுவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறையினர்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு படிப்பை மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தீவிரவாதி என்னைக்குமே ஒரு புரட்சியாளனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு புரட்சியாளன் தீவிரவாதியாக மாறும் வாய்ப்பு உள்ளது. எப்ப மாறும் வாய்ப்பு உள்ளதுன்னா, எப்போ ஒரு புரட்சியாளன் பயத்தை ஆயுதமாக கையில் எடுக்கிறானோ, அதாவது காரணம் இல்லாமல் ஒரு அப்பாவி உயிரை கொள்கிறானோ, அந்த புரட்சியாளனாக இருப்பதில்லை, அவன் தீவிரவாதியாக மாறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்கறாங்க. அதாவது உலகத்துல நிறைய புரட்சியாளர்கள் இருந்தாலும் ஒரு ஃபேமஸ் புரட்சியாளன் அப்படின்னு சொல்லணும்னா அது தென் அமெரிக்காவை சேர்ந்த சேகுவேரா. 39 வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கியூபாவில் ஆட்சி பொறுப்பு வழங்கப்பட்டும் அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு கொரில்லா குரூப்பை ட்ரெயின் பண்ண போனார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு உண்மையான புரட்சியாளன் யார் என்றால் அவன் மக்கள் மீது வைத்திருக்கும் நேசத்தை கையில் எடுக்க வேண்டும், மக்கள் மீது, சக ஜீவி மீது அவன் வைத்திருக்கும் காதல் அவனை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை யாரும் தீவிரவாதி அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால உண்மையான புரட்சியாளன் வேறு, தீவிரவாதி வேறு. வன்முறை என்ற ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது ஒரு புரட்சியாளன் ஒரு தீவிரவாதியாக மாறுகிறான் என்று இந்த காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். புரட்சியாளர் யார், தீவிரவாதி யார், அகாடமிக் எக்ஸ்பிளனேஷன் ஒரு பக்கம் இருக்க, இந்த தருணத்தில் ஏன் இந்த கேள்வி எழுகிறது விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனது செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மதிமுகவை சேர்ந்த திரு அந்தரிதாஸ் அவர்களும், பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களும், இந்திய தேசிய லீகுடைய தேசிய பொதுச் செயலாளர் நிஜாமுதீன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிஜாமுதீன் அவர்களும் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த கேள்வி ஏன் இந்த குழப்பம் எழுகிறது அப்படின்னா, சனிக்கிழமை பாரதிய ஜனதாவுடைய புதிய மாநில தலைவரை பேட்டிக்கான். விடுதலை புலிகள் அமைப்பை பல்வேறு கட்சிகள் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான விடை இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடலாம். தேசிய கட்சியான பாரதிய ஜனதா எப்படி பார்க்கிறது, தமிழக பாஜக எப்படி பார்க்கிறது, விவாதத்துடைய போக்குல, அதாவது இந்த கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில விடுதலை புலிகள் பற்றி பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் இப்படி சொன்னார். புலிகளை நீங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்கிறீர்களா,
போராளிகளா பார்க்கிறீர்களா? அதாவது அப்படி என்னால் தெளிவாக இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்ல இயலாது. ஆனால் புலிகளை மத்திய அரசு பயங்கரவாத இயக்கம் என்று அறிவித்திருக்கிறது. அதாவது நீங்கள் தமிழர்களுக்காக போராடிய போராளிகள் அவர்கள். ஆனாலும் சில நேரங்களில் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்க ராஜீவ்காந்தி கொலை அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு மாற்று கருத்து இருக்கத்தான் செய்கிறது. போராளிகள் என்றா பயங்கரவாதிகள் என்றா? பயங்கரவாதிகள் போராளிகள் என்றில்லை, நான் அதைத்தான் சொல்கிறேன். இங்கே ராஜீவ்காந்தி கொலை நடந்தது பின்பு அவரை மத்திய அரசு எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் அதே சமயத்தில் புலிகள் என்றாலே அதாவது தமிழர்களுக்காக போராடுபவர்களே, தமிழினத்தை பாதுகாப்பாக போராடுபவர்களே அப்படித்தான் முத்திரை குத்த வேண்டும் என்றும் இல்லை அல்லவா? தமிழர்களுக்காக போராடியவர்கள் எல்லாரையும் தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. புலிகளுக்கு பயங்கரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்படக்கூடாது. அதாவது நீங்கள் தமிழர்களுக்காக உண்மையில் போராடியவர்களுக்கு தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக பேசுகிறேன். புலிகள் தமிழர்களுக்காக போராடினார்களா? வேறு யாருக்காக? தமிழர்களுக்காக யார் போராடினாலும் அவர்களுக்கு தீவிரவாதி என்ற போர்வை குத்தப்பட்டுவிடக் கூடாது. ஆப்வியஸ்லி என்னுடைய முதல் கேள்வி பாரதிய ஜனதாவின் திரு கே.டி. ராகவன் அவர்களுக்கு, இது தெளிவான பதில் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல குழப்பமான பதில் நினைக்கிறீங்களா? ஐ லீவ் இட் டு யூ. ஒரு குழப்பமும் இல்லையே, என்ன தெளிவா தானே சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுங்க, ஏன் சொன்னா இதே இலங்கை தமிழர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா பல குழுக்கள் அங்க இருந்தது. நீங்க உங்களுடைய கேள்வி எல்டிடியை பற்றியது. எஸ், எல்டிடியை பொறுத்த வரைக்கும் 1991க்கு முன்னாடி எல்டிடியினுடைய ரோல் வேற, மக்களிடம் இருந்த செல்வாக்கு அதற்கு வேற. ஆனால் தமிழக மண்ணில் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமரை கொன்ற பிறகு அதை பார்க்கின்ற அதனுடைய பார்வையை, இந்தியர்களுக்கு அதன் மீது இருக்கிற பார்வையே மாறி இருக்கிறது. கடந்த காலங்களில் கூட எல்டிடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கிட்ட இருக்கிற பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 தமிழ் தலைவர்களை கொண்டு இருக்கிறாங்க அவங்க. எஸ், அப்ப கூட அவர்களுக்கு அந்த முத்திரை வரவில்லை. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய மண்ணில் இந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் கொல்லப்படும் பொழுது மக்களுடைய பார்வை மாறுகிறது. அப்படிதான் அவர் சந்தேகமும் கூட ஏற்படுகிறது. இப்ப போராளிகள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கூட இருந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் தலைவர்களை கூட கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் யார்? அந்த ஒரு கேள்விக்கு தான் தெளிவு பெற முயற்சிக்கிறோம். தமிழர்களை கொன்றாங்க இல்ல ராஜீவ்காந்தியை கொண்டாங்க அப்படிங்கிறது அவர்கள் தீவிரவாதிகளா போராளிகளா அப்படின்னா, அவர் புலிகள் என்றாலே தமிழர்களுக்கு போராடியவர்கள் எல்லாரையும் தீவிரவாதிகள் முத்திர குத்த கூடாதுன்னு சொல்றீங்க. அதே வேளையில் இந்த விளக்கங்கள் எல்லாமும் கொடுக்குறீங்க. பட் தி க்வெஸ்சன் இஸ் வாட் இஸ் தேர் நாமென்கிளேச்சர்? அவர்கள் போராளிகளா தீவிரவாதிகளாங்கிறது தான் பாஜகவுக்கு குழப்பமா இல்ல ரெட்டை நிலைப்பாங்க? ஒரு விஷயம் நீங்க இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னீங்க, எப்படி ஒரு புரட்சியாளர் தீவிரவாதியா மாறுவதெல்லாம் பத்தி சொன்னாங்க. ஒரே ஆள அப்படி மாற முடியுங்கிறது. இங்க விடுதலை புலிகளுடைய அந்த தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமாக இருந்து நடுவுல பாத்தீங்கன்னா அவருடைய தமிழ் விடுதலைக்காக போராடிய, ஈழ விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை கொன்றும் கூட இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய நம்ம நாட்டுல ராஜீவ்காந்தி கொண்டுட்டாங்க. இத்தனை நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்தோம். என்னுடைய கேள்வி அவர்கள் போராளிகளா தீவிரவாதிகளா அப்படின்னா நீங்க சில விளக்கங்கள் கொடுக்குறீங்க. மாநில தலைவர் போராளிகளாக ஆரம்பித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று கொஞ்சம் ட்ராக் மாறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மாறிட்டாங்க, தீவிரவாதிகளா மாறிடல இல்லையா? நான் இன்னும் கேட்டேன், நீங்க ஒரு போராளிகளா தீவிரவாதிகளா இன்னொன்னு பயங்கரவாதிகளான்னு கூட ஒரு பயங்கரவாதிகள் அப்படின்னா ஏத்துப்பீங்களா? இந்திய அரசாங்கம் அவர்களை தடை செய்திருக்கிறது. பயங்கரவாதி சொல்லிதான் தடை. பாஜகவுடைய மாநில தலைவருக்கு அப்படி ஸ்டேட் பண்றதுல தயக்கம் உண்டா? உங்களுடைய இந்திய அரசாங்கம் அவங்க என்ன இப்ப தீவிரவாதி இல்லைன்னு சொன்னாங்களா? புலிகள் என்றாலே புலிகள் என்றாலே தமிழர்களுக்கு போராடியவர்கள், அப்படி எல்லாரையும் தீவிரவாதிகள் முத்திர குத்த முடியாது அப்படிங்கிறாங்க. நேரடியான கேள்வி. Certainly you cannot brand anybody. புலிகளையும் பிராண்ட் பண்ண முடியாது. நீங்க பாருங்க, திருப்பி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, புலிகள் தீவிரவாத இயக்கம் பிராண்ட் பண்ணி தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பேன் பண்ணது, பிஜேபி கவர்மெண்ட்டும் தான் நாங்களும் தான் கண்டினியூ பண்ணி பேன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நான் சொல்லுவது, நீங்க ஒரே வார்த்தையில இதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா? என்ன பொறுத்தவரை கொடுக்க முடியாது. நீங்க ஏன் தெரியுமா, நான் தான் சொன்னேன், இதே மாதிரி இயக்கங்கள் அங்க இருந்து இருக்கிறது. அவருடைய உண்மையிலே பிற்பாடு மாறி இருக்கிறாங்க. கேள்வி புலிகளை பற்றி, ஆனா அதுக்கு பதில் வரலையே அப்படிங்கறதான் கேள்வி. தெளிவான பதில் அப்படின்னு சொல்றீங்க. தெளிவான பதினால தான் தீவிரவாத இயக்கம் தான் பேன் பண்ணிருக்கு இந்தியா. ரைட். என்னுடைய கேள்வி உங்களுடைய மாநில தலைமையுடைய நிலைப்பாடு. மாநில தலைவர் அது தீவிரவாத இயக்கம் இல்லைன்னு சொல்லலையே. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவருடைய பார்வையில இது தெளிவான நிலைப்பாடு, இதுல என்ன குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிறது அவர் சொல்வது, அதாவது அவங்க மாநில அவர் இது சொன்னார்னா அவர் மாநில தலைவங்க கிட்ட வேறுபடுறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க மாநில தலைவி தெளிவாக சொல்லவில்லை. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக பண்றாங்க. உண்மையை சொல்வதில் நான் என்றைக்கும் தயங்குவதில்லை.
விடுதலை புலிகள் இன்று தீவிரவாத இயக்கம், அதுல எந்த விதமான சந்தேகம் வேணாம். அவர்கள் பயங்கரவாதிகள், எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இதுல உங்க ஆள் சொன்ன காரணம் இல்லாம இல்ல, காரணத்துடன் கூட இன்னைக்கு டெரரிசம்ன்றது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, முன்னதாகவே யோசித்து அரசியல் காரணங்களுக்காக நிராயுத பாணிகளை கொல்பவர்கள் டெரரிஸ்ட் அப்படின்றது ஒரு எல்லா காலம் ஒத்துக்கொள்ளப்பட்டது. இதுல அதை செஞ்சிருக்காங்களா? நிராயுத பாணிகளை கொண்டிருக்காங்க. உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணவர்கள் அவர்கள். அவங்க டெரரிஸ்ட் மட்டும் இல்ல, தே ஆர் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணவர்கள் விடுதலை புலிகள், எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அவர்களை வளர்த்து விட்ட இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வையில ராஜீவ் கொலைக்கு பிறகு அதற்கு முன்பாகவும் இதே போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் டீலிங் வித் देम. அப்ப உங்களுக்கு தெரியலையா? இல்ல, நியாயமான கேள்வி. அதுக்கு தெளிவான பதில் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய இந்தியாவை பார்வை இந்தியாவிற்கு நல்லது எது என்பதுதான் முதல் உரைக்கல். அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட். எங்களுடைய தலைவி இந்திரா காந்தியாக இருக்கட்டும், எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், எல்லாருமே மகாத்மா காந்தியை விடுங்க, அதற்கு பின்பு ஏன்னா அப்ப நம்ம பிரிட்டிஷ் இருந்தோம், அதற்கு பின்பு வந்த தலைவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு எது நல்லது, அது எந்த கட்சியை சேர்ந்த பிரதமராக இருந்தாலும் அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறது இந்தியாவிற்கு, இந்திய குடிமகன்களுக்கு எது நல்லதுன்னு எடுத்து உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. 1991 முன் அவர்களுக்கு இங்க தமிழர்களுக்கு இந்த இது இருந்ததால இந்தியா அவர்களுக்கு உதவி செய்தது என்பதுல கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஏன், எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அங்க கொண்டு போய் பொட்டலத்தை போட்டவர். இன்றைக்கும் எந்த விதமான தீவிரவாதிகள் இருப்பாங்க. இதே போன்ற குற்றச்சாட்டு நீங்க உதவி செய்த போதும் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. நீங்க புலிகளுக்கு உணவு கொடுத்தீங்க, அதாவது அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. இதே குற்றச்சாட்டு நீங்கள் உதவிய போதும் அவர்கள் மீது இருந்தது. ஆல்ஃபிரட் துரையப்பா கொண்டாங்க, தமிழர்களை தாக்கினாங்க, இப்படி இந்த சக போராளி அமைப்பு தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ உங்களுக்கு போராளி ஆர்கனைசேஷன், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்றது there is an international terrorist organization உண்டு. லோக்கல் இங்க சில இயக்கங்கள் ஒவ்வொரு நாடுகளையும் பேன் பண்ண போடுவது, அந்த ஊர்ல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுவது இயல்பு. ஆனா புலிகள் உலக அளவிலே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் 1991 நம்ம மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. அவர்கள் இதுக்கு மட்டும் இல்ல, அவர்கள் கடல்கள் இருக்க கப்பல்களை கொள்ளையடித்தவர்கள், அவர்கள் சிறுவர்களை போராளிகளாக கன்ஸ்கிரிப்ட் பண்ணவங்க, டிராஃப்ட் பண்ணவங்க, இதெல்லாம் இன்டர்நேஷனலாக எதிர்ப்பது. அது மட்டும் இல்ல, உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணவர்கள் இந்தியாவின் நிலையிலே, இந்தியாவின் பார்வையிலே எது இந்தியாவிற்கு நல்லது என்று பார்க்கும்போது அவர்கள் சத்தியமாக சட்டத்தின் முன்னல்ல, சத்தியத்தின் முன்னிலையிலும் ஒரு தீவிரவாதிகள் தான். அதுல எந்த விதமான தயக்கமும். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் திரு அந்தரிதாஸ், உங்களுடைய தோழமை கட்சி, நீங்க சுப்பிரமணியன் சாமி இப்படி சொல்றார், சேஷாத்ரிச்சாரி இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், நீங்கள் எதை வலியுறுத்துகிறீர்களோ அதை சொல்லனாலும் கூட அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிடல. உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர் சொல்வது? சுப்பிரமணியன் சுவாமி ஒருவாறு பேசுகிறார், மத்திய அரசாங்கம் ஒருவாறு நிலைப்பாடு எடுக்கிறது, தமிழக பாஜக அப்படி பேசுகிறது அப்படின்னு இரட்டை நிலைப்பாடா நீங்க பாக்குறீங்க? தமிழக பாஜக பேசிய பேச்சை நீங்கள் இப்பொழுது போட்டீர்கள். அவர்கள் தமிழர்களுக்காக போராடுபவர்கள் யாரும் தீவிரவாதிகள் என்று தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளை தான் குறிக்கிறாங்க. ராகவன் அவர்கள் சொன்னது ராகவன் அவர்கள் சொன்னது பொய் என்று சொன்னால், அண்ணன் அமெரிக்கை நாராயணன் சொல்றது ஜமக்காலத்திலே வடிகட்டிய பொய். நான் பேசுறேன். ஒரு புரட்சி என்பது ஒரு வரி கவிதை அல்ல, பக்கம் பக்கமாக எழுதுகின்ற கட்டுரை அல்ல, அல்லது 3 மணி நேரம் ஓடுகின்ற சினிமா திரைப்படம் அல்ல. எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை செய்யப்படுகிறதோ அதை எதிர்த்து போராடுவதுதான் ஒரு போராளியினுடைய இதுவாக இருக்கிறது. எந்த விடுதலை போராட்டத்திலும் 2 விதமான ஒரு பார்வை இருக்கும். ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிரவாதம். இந்திய விடுதலை போராட்டம் கூட மிதவாதம் இருந்தது, தீவிரவாதம். கத்தியின்றி ரத்தமின்றி எல்லாம் நாடு சுதந்திரம் அடைந்து விடவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாடுகளை தாண்டி ஆயுதங்களுக்காக தவம் இருந்து INA-வை அமைத்து அதற்கு போராடிய போராட்டம், பகத்சிங், சுகதேவ் இவர்கள் எல்லாம் போராடிய போராட்டம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அது ஒரு போரான அழுத்தத்தை கொடுத்தது. இவர்களை பொறுத்தவரை 47 நாம் சுதந்திரம் அடைந்தோம், 48 இலங்கை சுதந்திரம் அடைந்தது. நாம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தலையிலே இடி விழுந்தது. 8வது மாதத்திலேயே அவர்கள் தங்கள் குடியுரிமை இழந்தார்கள் 10 லட்சம் பேர்.
8வது வருடத்திலே 56ஆம் ஆண்டு தங்களுடைய மொழி உரிமை இருந்தார்கள். சிங்களம் தான் ஆட்சி மொழி என்று சட்டம் இயற்றப்பட்டது. இந்த வரலாறு நிறைய பேசுகிறோம். இது ஒரு காந்திய போராட்டமாக தான் தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். 76லே காந்தி இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்திய செல்வா 76லே தீர்மானம் போட்டார். பிறகு அவர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். என்ன நடந்தது? நிறைய முறை விவாதிச்சிருக்கோம். இன்னைக்கு அவர்களுடைய நாமன்கிளேச்சர் இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது, இல்ல சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி அவர்கள் எப்படி அறியப்படணும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. ஐநா மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை இலங்கை தமிழர்களுக்கு நடந்த மனித உரிமை மீறல்கள், இன்னும் சொல்ல போனா இனப்படுகொலை பற்றி மிக விரிவாக பல காரியங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னா நீங்க மாறிவிடுவீங்களா? தமிழர்களுடைய நலனுக்காக மனித உரிமை மீறல்களை, இனப்படுகொலை சார்ந்து பல விஷயங்களை வெளிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஐநாவிலே தமிழர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வெளிச்சம் நாங்கள் உணர்ந்து இருந்தோம். இந்த சூழ்நிலையில ஐநாவுடைய மனித உரிமை ஆணையர் ஒரே நிமிஷம் கூட. ஆனால் கடைசியாக இலங்கை பயணத்தை சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு நவிப்பிள்ளை சொன்னது என்ன? LTTE was a murderous organization that committed numerous crimes and destroyed many lives. Those in the diaspora who continue to revere the memory of the LTTE must recognize that there should be no place for the glorification of such a ruthless organization. மதிமுக பல கட்டங்கள்ல மாதர்குல மாணிக்கம் என்றெல்லாம் நவநீதம் பிள்ளையை புகழ்ந்திருக்கிறது. ஆனால் நபி பிள்ளை தான் சொல்கிறார், எல்டிடி ஒரு கொலைக்கார இயக்கம், பல உயிர்களை அழித்தவர்கள், பல கொடூரங்களை புரிந்தவர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், அப்படிப்பட்ட இரக்கமற்ற இயக்கத்தை புகழ்வதை கைவிட வேண்டும் என்று அவர் கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். அதாவது மாற்றம் என்பது எல்லோருக்கும் வரும். அதனால அவர் ஒன்றை சொல்லிவிட்டாங்க. நேரு சொன்னாரு, இந்திரா காந்தி சொன்னாரு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் ஜெனோசைட் என்று சொன்னாரு. இவர்கள் ஏன் இன்றைக்கு ஸ்ரீலங்கால நடந்தது ஜெனோசைட் பல பேருக்கு மாற்றுக்கிறது. கேள்வி எல்டிடியை பற்றியது. நபி பிள்ளை மனித உரிமை மீறல்கள் சார்ந்து பல விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு வந்த நபி பிள்ளை, இன்னும் சொல்ல போனா இனப்படுகொலை சார்ந்து பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அதே நபி பிள்ளை தான் புலிகளும் பயங்கரவாத செயல்களை புரிஞ்சிருக்கிறார்கள், மர்டரஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்றோம். ஒட்டுமொத்த ஐநாவும் இன்றைக்கு மௌன சாட்சியாக இந்த இனப்படுகொலை இருந்தது என்பதை நாங்கள் தொடக்கத்தில் இருந்து வாழ்க்கையை போற்றிய நபிப்பிள்ளை நபிப்பிள்ளை ஆரம்பத்தில் சரியாக ஆரம்பத்தில் சரியான நிலை எடுத்தவர்கள் பிற்காலத்தில் அவர் தொடரெல்லாம் வேறு இதற்கு அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. எப்படி பொதுச் செயலாளரே மாறிவிட்டார். அதுக்கப்புறம் இவங்க மாறத்துக்கு என்ன இருக்கு? ஐநாவுடைய பொதுச் செயலாளர் தரிசனுடைய அறிக்கையை கொடுத்த பிறகு ஏற்கனவே அவருடைய மிச்சல் மோண்டாஸ் உடல்களை எண்ணுவது என்னுடைய வேலையில்லை என்று சொல்லப்படுது. ஜான் ஹோம்ஸ் என்கிற ஐநா அதிகாரி இன்றைக்கு அந்த பதிவுகளை எல்லாம் நாம் பதிவு செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு 2014 நடக்கக்கூடிய விசாரணையை நடுநாயகமாக இருப்பவர் நபி பிள்ளை. இன்னைக்கு அதற்காகத்தான் இந்தியா விசா கொடுக்கணும்னு சொல்றீங்க. நபி பிள்ளை தான் அது. இட் இஸ் இன்குவரி பை OHCR, இன்வெஸ்டிகேஷன் பை ஆபீஸ் ஆஃப் தி ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். அதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னன்னா நபி பிள்ளை எப்படி சொல்லிட்டாங்க? நபி பிள்ளை அறிக்கை ஹம்பக்கார். அறிக்கை ஹம்பக்கார்னா ஹம்பக்குன்னு சொல்ல முடியும். அதுக்காக அன்றைக்கு ஆதரவாக இருந்தார்கள், இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கின்றது, அதை ஒத்துக்கொள்ள முடியுமா? இலங்கை அரசாங்கத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது அந்த பகுதியை ஏத்துக்கிட்டு நபி பிள்ளையே சொன்னார். மறுபக்கத்தை பத்தி சொன்னா அதே இடத்துல இதே பிரஸ் கான்பரன்ஸ்ல இலங்கை அரசாங்கத்துடைய பல விதிமீறல்களை, மனித உரிமை மீறல்களை இதே நபி பிள்ளை 2014 மனித உரிமை கவுன்சில் தெளிவா சொல்லிட்டாங்க. 2002 இருந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 10வது பத்தியில சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? 2002 இருந்து விசாரிக்கும் போது எல்டிடியை சேர்த்துதான் விசாரிக்கணும் அன்றைக்கே சொல்லி வரவேற்கிறீங்க. அந்த அம்சத்தை வரவேற்கிறீங்க. அதே மனித உரிமை வரவேற்கல. எந்த ஐநாவுடைய எந்த தீர்மானத்தை நான் வரவேற்கல. இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கர என்ற மாதிரி இதையாவது சொன்னார்களே என்கின்ற அந்த வகையிலே தான் நாங்கள் அதை தீர்வு. ஐநா மீது உங்களுக்கு நண்பா தன்மை இல்லை. இப்ப வேற என்னதான் தீர்வு? ஐநா அதாவது ஊருக்கு இழைத்தவன் அல்ல, உலகுக்கு இழைத்தவன், ஐநாவுக்கு இழைத்தவன் தமிழன் என்கின்ற நிலையில இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு குற்ற இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? பிளேஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், பிளேஸ் ஆஃப் கிரைம்ல போய் விசாரிக்கணும். எங்க நடந்தது அங்கே நடந்தது. அங்க போய் சாம்பிள்ஸ் எடுக்கணும், பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கணும். எங்க ரத்தம் சிந்தினார்களோ அந்த சாம்பிள்ஸ் எடுத்ததுதான் சரியான இன்வெஸ்டிகேஷன் இருக்க முடியும். இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை.
இல்ல இன்வெஸ்டிகேஷன் அங்க போய் விசாரிக்கிறதுக்கு அவர் தடை செய்து விட்டார்கள். ஐநா என்ன செய்து கொண்டிருக்கிறது? வேடிக்கை தானே பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பல கேள்விகள் இருக்கிறது. வெறும் விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, பல இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போராளிகளா இல்ல விடுதலை போராட்ட வீரர்களா தீவிரவாதிகளா என்ற கேள்வி பிரதானமாக இருக்கிறது. சமீபத்தில் அது போன்று பெரிய சர்ச்சைக்குள்ளான இயக்கம் ISIS. அந்த அமைப்பை தீவிரவாதிகள் என்று பார்க்கணுமா அல்ல போற்றணுமா? பயங்கரவாதிகள் யார், போராளிகள் யார்? ஏன் இந்த கேள்வி பிரதானமாக இன்று நமக்கு எழுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட புலிகள் பயங்கரவாதிகளா போராளிகளான்னு கேட்கும்போது இது சார்ந்து தெளிவாக சொல்ல முடியாது. தமிழர்களுக்காக அவர்கள் போராடியவர்கள், ஆனால் ராஜீவ்காந்தி கொலையில நிச்சயமாக மாற்று கருத்து இருக்கிறது, அதனால் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். புலிகள் அப்படின்னா தமிழர்களுக்கு போராடியவர்கள். தமிழர்களுக்காக யார் போராடினாலும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற முத்திரை குத்திவிட முடியாது என்பது டாக்டர் தமிழிசை அவர்களுடைய பார்வையாக இருந்தது. இப்பொழுது நமக்கு பொதுவாகவே போராளிகள் யார், தீவிரவாதிகள் யார் அப்படிங்கிற எப்பொழுதுமே எழக்கூடிய ஒரு குழப்பமான கேள்வி. ஒரு தெளிவான விடை இதற்கு சொல்லிட முடியுமா அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்லிட முடியாது. சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான இயக்கங்கள் பெரிய உலகத்துல கவனத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா ISIS. இந்த ISIS இயக்கத்தை நாம் எப்படி பார்க்கலாம்? திரு நிசாமுதீன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். சமீபத்தில் ராமநாதபுரத்தில் சில இளைஞர்கள் ISIS உடைய பெயர் போட்ட இல்ல அவர்களை புகழ்விக்கும் வகையில சில டிஷர்ட்டுகள் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. இந்த கைதெல்லாம் கூட நடந்தது. என்னுடைய கேள்வி, ISIS கொண்டாடப்பட வேண்டிய இயக்கமா, அது தீவிரவாத இயக்கமா அல்ல அவர்களை ஒரு போராளிகள்னு சொல்ல முடியுமா? மிக பயங்கரமான மனித உரிமை மீறல்களை இன்னைக்கும் செய்து வருபவர். பயங்கரமான மனித உரிமை மீறல்களை செய்து வருகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பயங்கரமான மனித உரிமை மீறல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஈராக்கிலே ரசாயன ஆயுதங்கள் இருக்குது என்று அமெரிக்கா பொய்யான குற்றச்சாட்டை கூறி மனித உரிமை மீறல்களை செய்யலன்னு சொல்றீங்களா? இந்த நிகழ்ச்சியில ISIS மனித உரிமை மீறல்களை செய்யாத அமைப்புன்னு சொல்றீங்களா? ஆர் யூ சேயிங் தட்? நிச்சயமாக அது ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. இந்தியாவை சேர்ந்த நர்சுகள் அங்கே மாட்டிருக்கும் போது அவர்களை எந்த துயரத்துக்கும் உள்ளாக்காமல் கஷ்டத்துக்கும் உள்ளாக்காமல் அவர்களை பாதுகாத்து இந்தியாவுடன் ஒப்படைத்தவர்கள் எப்படி ஒரு இந்திய நர்சுகளை கடத்தியது யார்? அங்கே ஒரு போர் சூழ்நிலை ஏற்படும் போது அவர்கள் பாதுகாத்து இந்தியாவுடன் ஒப்படைத்தார்கள் தவிர யாரும் கடத்தி எந்த பிணையமும் வைக்கவில்லை. ISIS மனித உரிமை மீறல்களை பயங்கரமான மனித உரிமை மீறல்களை செய்யல அப்படின்னு சொல்றீங்க. சில காட்சிகளை நம்ம பார்ப்போம். எல்லாம் சமீபத்தில் வெளியான காட்சிகள் தான், ஊடகங்கள்ல வந்த காட்சிகள் தான். நீங்க வெளியரங்கத்தில் இருக்கீங்க, நான் விவரிக்கிறேன். இந்த காட்சிகளை பார்ப்போம். அவங்க பயங்கரவாதிகளா இல்ல போராளிகளாங்கிறத அது விளக்குதான் பார்ப்போம். The Muslims their rights of living in safety under the Islamic Caliphate will result in the bloodshed of your people. சில காட்சிகள் காண்பிக்கப்பட்டது. இது அரசாங்கத்தையோ இல்லாட்டி அரசு அதிகாரிகளையோ இல்லாட்டி அரசு படைகளையோ அவர்கள் சுட்டு வீழ்த்திய காட்சிகள் அல்ல. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட தலையை வெட்டி வெளிவந்த காட்சிகள், வெட்டியதாக வெளிவந்த காட்சிகள். அதே போல ட்ரக்ல சில பேர் வராங்க, ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு வராங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்கள சுட்டு கொன்ற சிவிலியன்ஸ், அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸ் ISIS சுட்டு வீழ்த்திய காட்சிகளை பார்த்தோம். இவை மனித உரிமை மீறல்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? சில காட்சிகள் அமெரிக்காவால் தயாரிக்கப்படுகின்ற காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ISI உடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. எவ்வாறு LTT மீது முத்திரை குட்டப்பட்டதோ அதே போன்று ISIS மீது முத்திரை குட்டப்பட்ட காட்சிகள் அமெரிக்கா சித்தரித்த காட்சிகள். இதற்கும் ISISக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றீங்களா? ISIS கூட மறுத்ததா தெரியல. அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் கொலை செய்யக்கூடும், அதை நாம் மறுக்கவில்லை. எல்லாவற்றையும் நியாயப்படுத்துவதற்கு இல்லை. ஒரு அன்ஆர்ம்டு சிவிலியன் சுட்டுக் கொள்வது, ட்ரக் டிரைவர்ஸ் சுட்டுக் கொள்வது, இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளரை சுட்டு வீழ்த்துவது அப்படிங்கிறது, இல்ல வெட்டி கொள்வது அப்படிங்கிறது மனித உரிமை மீறல் இல்லாம அதுக்கு வேற என்ன பெயர்? ஈராக்கில் அத்துமீறி நுழைஞ்சு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அமெரிக்கா சுட்டுக் கொண்டது.
அதை என்னென்று நினைப்பது? அதை எதிர்த்து போராடுவதற்கு மக்களுக்கு என்ன வழி? இல்லையா? இது வந்து நியாயப்படுத்துவதல்ல, இதை நியாயப்படுத்துவதல்ல. அந்த மக்களுக்கு போராடுவதற்கு வேற வழி இல்லை. அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். போலியான அரசோடு எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை, இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டோம், நவநீதம் பிள்ளை அவர்கள் ஒரு மிக பயங்கரமான தீவிரவாத செயல்களை, மனித உரிமை மீறல்களை, நூற்றுக்கணக்கான கொலைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஒரு சில காரணங்களுக்காக அவர் செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையர் தவறாக சொல்கிறார். ஐநா மனித உரிமை ஆணையமோ அல்லது ஐநா சபையோ அமெரிக்க வாயாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, மாறல்ல. இலங்கை விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் நவநீதம் பிள்ளை அப்படித்தான் குறிப்பாக இலங்கை விஷயத்தில் நவநீதம் பிள்ளை அப்படித்தான் செயல்படுறாரு. குறிப்பாக நிச்சயமாக இலங்கை மீது போர்க்குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். போரை குற்றம் என்று சொல்லும் போது போர்க்குற்றம் என்று எடுப்பது எவ்வாறு நியாயம்? இலங்கை அரசு தமிழர்கள் மீது செய்த படுகொலை டோட்டலாகவே மொத்தமாக குற்றம் என்று சொல்லும்போது போர்க்குற்றம் என்று சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஒரு 2 ராணுவ வீரர்களை தண்டித்து விடுவார்கள், தப்பித்து விடுவார்கள். ஆகவே ஐநா சொல்வதெல்லாம் நியாயமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே யார் சொல்வது? அவர்கள் யார் சொல்வது? மக்கள் சொல்வது போராளிகள் சொல். ஐநா சொல்வது எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 120 கோடி ஒரு நாடு ஐநா சொல்ற என்ன புண்ணியம் இருக்குது? 120 கோடி மக்கள் உள்ள இந்தியா வந்து நிரந்தர உறுப்பினராக இருக்க முடியுமா? இங்க நிரந்தர உறுப்பினர் 15 கோடி 20 கோடி உள்ள பிரான்ஸ், 15 கோடி மக்கள் உள்ள பிரான்ஸ் நிரந்தர உறுப்பினராக இருக்கும் பொழுது 120 கோடி மக்கள் உள்ள இந்தியா ஏன் நிரந்தர உறுப்பினராக இருக்க முடியல? வேற விஷயம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஐநா சபை போலியாக செயல்படுது. அப்போ இப்போ இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய 670க்கு மேற்பட்ட வந்து பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல மனித உரிமை மீறல்களை ஆதாரங்களா கண்டிக்கிறோம். ஆனால் அந்த தரப்புக்கு பதில் கொடுப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். பல விஷயங்கள் இன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இன்னும் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. மல்லிகை இல்லத்தில் அந்த விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளவே ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்தார்கள், இவருக்கு ஏன் விசாரணை கமிஷன் கலைக்கல? விசாரணை கமிஷன் முடிஞ்சா திரு கே டி ராகவன் அவர்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். அவருடைய பார்வையில ISIS போராளிகள் இன்னி வரைக்கும் இந்திய அரசாங்கமோ இந்த அரசாங்கமோ தடை செய்யப்படலை. இந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்புடையதா? டாக்டர் தமிழிசை புலிகளுக்கு குடிக்கக்கூடிய விளக்கத்தை, இல்ல அவர்கள் வந்து தமிழர்களுக்காக போராடினார்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை இவர்களும் கொடுக்கறாங்க. இல்ல டாக்டர், எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன விளக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அது வந்து அவங்க சரியா அவர்கள் தீவிரவாதிகள் நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. அந்த விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. தீவிரவாதிகள் அந்த சட்டத்தின் மூலமா தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும், இந்த ISIS பொறுத்த வரைக்கும் யாரை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே அந்த காட்சிகள், நீங்க சில சாம்பிள் போட்டீங்க, எத்தனையோ காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாருக்காக இந்த போராட்டம்? அதாவது இஸ்லாமிய வச்சு மதத்தை வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொல்லுவதே ஷியா பிரிவு முஸ்லிம்களை கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ற அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க அமெரிக்காக்காரனே அங்க கொள்றீங்க, கொல்றதே இவங்க அவங்களதானே கொள்றாங்க. இது எதற்காக இந்த யுத்தம்னே புரியல. மத ரீதியான யுத்தம் என்று சொன்னால் வேற்று மதத்தை சார்ந்தவரை கொல்லல, தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்களே கொல்றாங்க. அங்க இருக்கிற கஃபால இருக்கிற அந்த இடிப்போம் உடைப்போம் எல்லாம் பேசுறாங்க. உலகத்துல இருக்கிற நம்ம நாடு அப்ப தடை செய்யல அப்படிங்கும்போது அவர்கள் மீது மாற்று பார்வை நமக்கு இருக்கிறதுல என்ன? என்னுடைய சந்தேகம், நான் சொல்றேன், இந்தியா தடை செய்ததா இல்லையாங்கிறத பத்தி இல்ல. என்னுடைய கேள்வி, இவருடைய நோக்கம் என்ன? எதை நோக்கி? இப்போ தமிழ் இதுல இயக்கங்கள்லாம் வந்து இலங்கையில வந்து இலங்கை சிங்கள அரசாங்கம் இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தின் மீது போராடினாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு ரீசன் பார்க்க முடியுது. இது அந்த அரசாங்கத்தை நோக்கிய போராட்டமா, அமெரிக்காவை நோக்கிய போராட்டமா, ஷியா பிரிவு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த போராட்டம், யாரை நோக்கி இந்த போராட்டம்? திரு நிசாமுதீன், உங்களுடைய விளக்கம். அந்த அரசாங்கமே அமெரிக்காவுடைய பொம்மை அரசாங்கம் தான், அந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டுவதற்காக. இல்ல, நீங்க அவங்க கொல்லுவதே அடுத்த பிரிவு முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் கொல்றாங்க. அப்போ மத ரீதியாக, அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை மீது அதிகமாக அந்த மத ரீதியான நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க ஏன் அப்படி செய்யணும்? ஷியா முஸ்லிம்களுக்கும் சன்னி முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு சதி செய்து பிரித்தாளுகின்றது. இவர்கள் பலியாறாங்களா? அதுக்கு யாரும் அரசாங்கத்தை இந்த ஒரு சூழ்ச்சிக்கு ISIS துணை போகுதுங்கிறீங்களா? இந்த ISIS உருவாவதற்கு முன்பாக தினம் தினம் குண்டு வெடிச்சுட்டு தானே இருந்தது. அதேதான் ஆப்கானிஸ்தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இதுக்கு திருப்பி எங்கேயும் முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்க விடாத அளவுக்கு
நாம இதுக்கு திருப்பி வருவோம். திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். சென்ற வாரம் வேறதோ தலைப்பை பற்றி பேசும்பொழுது நீங்க குறிப்பிட்டீங்க, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு எல்ஜிடிஏ ஒரு குறிக்கக்கூடிய அவங்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு படத்துல கலந்துக்கலாமா அப்படின்னு ஆடியோ ரிலீஸ்ல கலந்துக்கலாமா? யூ ஸ்டில் ஸ்டாண்ட் பை தட்? நிச்சயமா. ஒண்ணு கேட்டா தமிழிசை அவர்களுக்கு மட்டும் இந்த சந்தேகம் இல்ல. நீங்க ஏன்னா முதல் முறை எனக்கு வாய்ப்பு இல்ல, நான் நிச்சயமா நீங்க கேட்காம பேச அனுமதிக்கலாம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது தமிழகத்தைச் சேர்ந்த எனது சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவறாக அவர் இந்திய அரசுக்கும் அவருடைய நிலைப்பாட்டுக்கும் அவர் அமைச்சராக இருக்கிறார் என்பதை மறந்து, ஏன் இன்னைக்கு எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதோ அந்த தயக்கம் கூட இல்லாமல் இவர பிரபாகரன் அவர்களை மிகைப்படுத்தி பெரிய போராளியாக காண்பிக்கின்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கலந்து கொண்டது தவறு. எந்த விதமான அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் கலந்துக்க கூடாது. சில காட்சிகளை நம்ம பார்ப்போம். இதே விளக்கத்தை அதுக்கும் நீங்க சொல்வீங்களா அப்படிங்கறத பாருங்க. சில காட்சிகளை நீங்க திரையில பாருங்க. இப்ப திரையில நீங்க பார்ப்பது திங்க் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கோவால நடந்தது. மாண்புமிகு அன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருக்கிறார். அதே அறையில அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அறையில தாலிபானுடைய பவுண்டர்ஸ்ல ஒருவர் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி, இதே விமர்சனம் இதற்கும் பொருந்துமா? முல்லா அப்துல் சலாம் ஜயீப் தாலிபான் இயக்கம், எந்த இயக்கம் இந்தியா மீது பல அநியாயமான விஷயங்களை செஞ்சதோ, எந்த இயக்கம் இந்த ஹைஜாக் சம்பவத்துக்கு நம்ம காரணமா சொல்றோமோ, அதே இயக்கத்தை சேர்ந்த பவுண்டர்ஸுக்கு அன்றைய யூபி ஆட்சி காலத்துல ஏன் ஃபர்ஸ்ட் விசா வழங்கப்பட்டது? சிதம்பரம் அவர்களோடு பேசினதா இல்லைங்கிறதும் தெரியாது, உறுதி சொல்ல முடியாது, அந்த குற்றச்சாட்டை வைத்திட முடியாது. நான் அதே அறையில இதுவரையுமே நம்ம பார்க்கோம். முதல்ல அதை தெளிவுபடுத்துறதுக்கு நிச்சயமா அதுக்கு பதில் சொல்வேன். நமது தமிழிசை அவர்கள் பாருங்க, பட் இன்னைக்கு ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். அவர் தமிழர்களுக்காக போராடுபவர்கள் யாராக இருந்தாலும் சொன்னாங்க. எல்டிடி முஸ்லீம்கள் 147 பேரை கொன்னாங்க, அவர்கள் தமிழர்கள் இல்லையா? 1990 72,000 பேர் வடகிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம்களை கொண்டார்களே, அவர்கள் தமிழ் இல்லையா? இங்குள்ள தமிழர்களும் முஸ்லீம் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இதற்கு குரல் கொடுக்காது, அங்குள்ள முஸ்லீம் தமிழர்களுக்கு குரல் கொடுக்காது ஏன் என்ற கேள்வியை தமிழிசை அவர்களுக்கும் இதை வச்சிருக்கேன். இப்ப உங்க கேள்விக்கு நேரடியாக ஒரு மத்திய அமைச்சர் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை, தீவிரவாத ஒரு இயக்கத்தை சித்தரிக்கக்கூடிய கேள்வி கேட்கறதால ஒண்ணு மாறிடப்படல. தெளிவான பதில் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், ராஜபக்சே அவர்கள் போர் குற்றவாளி மட்டுமில்ல, நான் பல இதுல சொல்லிருக்கேன், அவர் இனப்படுகொலையே செய்தவர். ஆனா அதே நேரத்தில் உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன், எங்க தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, ஏன் மோடி அவர்களும் சொல்றாரு, ராஜபக்சே மூலமாக அங்குள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ததால் ராஜபக்சே மூலமாக நாங்கள் பேசத்தான் வேண்டும் என்று. அதாவது அவங்களை குளோரிஃபை பண்ற ஒரு இதுல விழாவில போய் கலந்துகிட்டு நான் தாலிபானை பத்தி தாலிபான் வாழ்க என்று பேச முடிச்சிடுறேன். ஆனா நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் புலியை பாராட்டுகின்ற, புலியை குளோரிஃபை பண்ற ஒரு இதுல கலந்தது தவறு. விடுதலை புலிகளை அந்த நிகழ்ச்சியில ராதாகிருஷ்ணன் பாராட்டல இல்ல. ஆனால் அந்த கவர் என்ன போட்டிருந்தது தெளிவாக. இன்னும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, தாலிபான் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு இயக்கம். நீங்க கேட்டே நம்ம தாலிபான் விமான கடத்தலுக்கு காரணமா இருந்தது, ஆன்டி இந்தியன் விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தது. தாலிபானை சேர்ந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்க்கு நீங்க இந்திய அரசாங்கம் ஒரே ஒரு நிமிடம் அவர் கலந்து நிகழ்ச்சியில உங்களுக்கு புரியும். நீங்க புரியாம கேட்கல, நீங்க புத்திசாலி தான். டிப்ளமசின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனா மக்கள் கிட்ட எங்களுக்கு எதிராக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி நல்லது செய்யணும், நாரதர் கழகம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாலிபான் ஃபவுண்டருக்கு இந்தியாவுக்கு விசா வழங்குறதுங்கிறது நல்ல விஷயமா? இல்ல, அவர்கள் கூட பேசி பல விஷயங்களை நாம் குறைக்க வேண்டும். அதாவதுங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி அடிக்கிற மாட்ட அடிச்சு கறக்கணும். அதை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனலி சொல்றது இல்ல. இந்த நாட்டுடைய குளோரிஃபை பண்ணாத நாட்டுடைய ராதாகிருஷ்ணன் குளோரிஃபை பண்ணாரா? ஏன்னா அது குளோரிஃபை பண்ண ஒரு இங்க இது போடப்பட்ட ஒரு
அதனுடைய இல்ல இன்விடேஷன்லயே போடப்பட்டதுல அவர் போய் கலந்துக்கிறது தவறு தவறு தவறு. அவர் விலக வேண்டும், இல்ல மோடி அவரை பதவி விலக்க வேண்டும். இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அவருடைய இங்க பாருங்க, படம் வந்து சென்சார் போர்டுல அப்ரூவ் பண்ண படம். இன்னொரு விஷயம், இந்த சப்ஜெக்ட் பெருசா வெளியில வரும்போது இத கொஞ்சம் இத வந்து பிரச்சனை வரும்போது பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொதுவாக படம் பார்க்கிற பழக்கமே அவருக்கு கிடையாது. அது எப்பாவது பார்த்துதான் உண்டு. அவர் கூப்பிட்டு இருக்காரு, ஒரு மரியாதை நிமித்தமா போனாரே தவிர அது எல்டிடி சம்பந்தப்பட்ட படம் இல்லாட்டி தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கான படம் எல்லாம் நிச்சயமா செஞ்சு போயிருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட படம் அது இல்ல. இப்ப தடை செய்யப்பட்ட இன்விடேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டி போட்டிருக்கேன். அவர் கொடுத்தா கொடுத்துருப்பாங்க. நீங்க தேசபக்திக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சர்டிபிகேட்டே கொடுக்க யார் தேசபக்தி இல்லன்னு சொல்லலாம். அவர் தேசபக்தி இல்லாதவர் நான் சொல்ல. நீங்களே அவர் தேசபக்தி உள்ளவர், ஆனால் அவர் செய்தது தவறு. போராளிகள் யார், தீவிரவாதிகள் யார், எது நிர்ணயிக்கிறது ஒரு அமைப்பு போராளி அமைப்பு என்றும் தீவிரவாதி அமைப்பு என்றும்? இது மாறக்கூடிய விஷயமா? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. நான் திரு நிஜாமுதீன் அவர்கள்ட்ட கேட்கிறோம். இன்றைய இடைவெளிக்கு முன்னாடி ISIS பற்றியும் பேசியிருந்தோம். ISIS பற்றி சொல்லும் போது அமெரிக்க சதி பற்றி சொன்னீங்க, அங்க இருக்கான சூழல் இருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் கூட சிலர் உடன்படலாம், வேறுபடலாம். ஆனா என்னுடைய கேள்வி, அந்த ISIS அமைப்பு இந்தியா உட்பட நமது நாடு உட்பட நாடுகள் மீது போர் தொடுத்திருக்கிறது. They have declared a war against India. அப்படிப்பட்ட அமைப்பை நம்ம வந்து அவங்க வந்து ஒரு போராளிகள், விடுதலை போராட்ட வீரர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணுமா? They have declared a war against our country. அந்த மக்களுக்கான விடுதலைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனது கருத்தை ஒழிய, இந்தியாவோடு போராடுவதால் அதற்காக நாம் போராட தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள், அதை பற்றி பேச முடியாது. கொத்து கொத்தா கொலை பண்றதை நீங்க காமிச்சீங்க, கண்டிக்கத்தக்கதால மாட்டு கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு யாரையோ கொலை பண்றதா நீங்க காமிச்சீங்க. இஸ்ரேல் தினம் தினம் பலரை கொத்து கொத்தாக கொண்டு கொண்டிருக்கிறது. இன்று வரை உலகத்தில் எந்த நாடோ ஐநா சபை கூட அறிவிக்கவில்லையே. இஸ்ரேல் செய்கிறது அப்படிங்கறத மாற்று கருத்துல இந்தியா தான் கண்டித்திருக்கிறது. நம்ம மனித உரிமை மன்றத்தில் இந்த ஒரு தீர்மானம் வரும்பொழுது இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் உலக நாடுகளில் வேஷம் போட்டு விட்டு பாராளுமன்றத்தில் குறிப்பை எடுத்து விட்டார்கள். வாதம் இல்லை என்று தொலைத்து விட்டார்கள். பார்லிமெண்ட்ல நம்ம கூடி பேசுறது ஒன்னா இல்ல, பிரேசிலையும் அதாவது ஒரு பிரிக்ஸ் நாடுகளிலும் ஐநா மனித உரிமை ஆணையத்திலையும் அதாவது ஒரு பலம் வாய்ந்த ஒரு உள்ளத்தில் இருப்பதுதான். உள்ளத்தில் ஒன்று உதட்டில் ஒன்று வரக்கூடாது. வெளிநாடுகளில் போய் இந்தியா வேஷம் போட்டு விட்டு வந்து இந்திய பிரதமர் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இங்கே சுஷ்மா ஸ்வராஜ் மாற்று கருத்தை சொல்கிறார். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? மகாத்மா காந்தி சொன்னது என்ன, நேரு சொன்னது என்ன, இந்திரா காந்தி சொன்னது என்ன? இதற்கு மாற்றாக ஒரு நிலை அதற்கு மாற்றாக நிலையை ஐநா மனித உரிமை ஆணையத்தில் பாலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா எடுத்ததா? அந்த ஒரு விசாரணையை கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்தில் பாலஸ்தீன் பக்கத்தில் எடுத்திருக்கிறது என்பது உண்மை. பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இந்தியா வாக்களித்தது. மோடி வாக்களிக்க சொல்லி உத்தரவு போட்டு வாக்களித்திருக்கிறார்கள். அதை மாற்று கருத்து இல்லை. ஏன் பாராளுமன்றத்தில் வாதத்தை அனுமதிக்கவில்லை? சுஷ்மா ஸ்வராஜ் ஏன் அதை அனுமதிக்கவில்லை? அந்த கேள்வி கட்டுப்பட்டு. ஆனா இப்படிப்பட்ட அதாவது இந்தியாவுக்கு எதிராகவே போர் அறிவிச்சிருக்கக்கூடிய ISIS பற்றி நாம் இங்கே அவர்களுடைய காரணிகளை ஜஸ்டிஃபை பண்ணி குளோரிஃபை பண்றதுக்கான என்ன அவசியம் இருக்கிறது? நமது நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் அவர்களை நம்ம ஒட்டுமொத்தமா கண்டிக்கணுமா, இல்லன்னா வேற விஷயங்கள் வந்து இஷ்யூ பை இஷ்யூ நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? திரு நிஜாமுதீன், அதாவதுங்க ஒரு பிரச்சனை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு நம்ம அமெரிக்கா பக்கம் இருக்கிறோம். அப்ப நம்ம அவன் எதிர்க்கிறான். இந்தியாவில் அவர் பொறுத்திருப்பதற்கும் போரை நடத்துவதற்கும் எந்த வழிவகையே சாத்தியக்கூறுகளே கிடையாது. மொத்தத்தில் அந்த மக்கள் அமெரிக்காவால் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு பல லட்சம் மக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து ஒரு சவால் விடுகிறது, போர் தொடுக்கிறது அப்படின்னா அவ்வளவு லைட்டா அவங்களால என்ன ஆபத்திற்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா என்ன? அல் கைதா சொன்னாலும் அவசியம் இல்லை. ஆனா அது நடக்காத ஒன்றை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தேவையெல்லாம் தலையிடும் போது அந்த பிரச்சனை வருகிறது. ஈராக்களை மாற்றிக்கொண்ட அந்த மக்களை பாதுகாக்கும் பொழுது அவர்கள் தீவிரவாதி என்று அறிவித்தோம். அவர்கள் வந்து அந்த மக்கள் வந்து என்ன சொன்னார்கள்? அவர்கள் தீவிரவாதிகள் பாதுகாப்பு கொடுத்தார்கள் சொன்னார்கள். நம்ம நர்சுகளை எதற்காக கடத்தணும்? நமது நர்சுகள் இந்திய பிரஜைகளை அந்த அமைப்பை ஏன் கடத்தணும்? போர் நடந்த பகுதியில் அவர்கள் மாட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் பிடித்துக் கொண்டாந்து ஒப்படைத்திருக்கிறார்கள் தவிர கடத்தினார்கள் என்று எந்த விவரம் எந்த அறிக்கையும் வரவில்லை.
அதற்கு டிமாண்ட் வைக்கப்பட்டது. அப்போ அமெரிக்கா தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை கொண்டு வரும். ஆண்டு காலமாக ஒரு மக்கள் திரு அந்தரிதாஸ் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட முற்பட்டீங்க. விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர்கள் மீதான தடையே நீக்கணும் அப்படின்னு நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லி வரீங்க. அவர்கள் தீவிரவாதிகளா பார்க்க கூடாது அப்படிங்கறது தான் உங்களுடைய பார்வை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதா? பாஜகவுடைய மாநில தலைவர் நம்பிக்கை அளிப்பதாக பேசத்தா சொல்றீங்க? நம்பிக்கை அளிக்கவில்லைன்னு மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா என்பதே நாங்கள் தலைநகர்களை தெரிவித்து விட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வைகோ அவர்கள் தொடர்ந்த பொடா வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. மியர் வெர்பாட்டிக் ஸ்பீச் அகைன்ஸ்ட் த பேண்ட் ஆர்கனைசேஷன் டசன்ட் அட்ராக்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பொடா என்று சொல்லியிருக்கிறது. 2011 கட்ஜி அவர்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். மியர் மெம்பர்ஷிப் ஆஃப் எ பேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் will not make a person criminal என்பதை 2011 மார்க்கண்டேய கட்சி சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது போடப்பட்ட ISIS என்கின்ற அமைப்பு நீங்கள் சொன்னதை போல டிக்ளேர்ட் வார் அகைன்ஸ்ட் இந்தியா என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும், அதை அனுமதிக்க முடியாது. ஆனால் இந்த சொந்த நாட்டு மக்களையே சொந்த நாட்டு ராணுவம் கொள்கிறது என்று இலங்கையை சேர்ந்த சிங்கள எழுத்தாளர் வசந்தை அவர்கள் சொன்னதற்காக அவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப சொன்னீங்களே போடப்பட்ட படக்காட்சிகள் இன்றைக்கு ISIS அமைப்புடையதான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் 25/8/2009 இன்னைக்கு 8 தமிழ் இளைஞர்களை அம்மனமாக சாகடித்தார்கள். அது வந்திருக்கிறது. 2010 டிசம்பரிலே இசைப்பிரியாருடைய அந்த குறுந்தகடு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2013 பாலச்சந்திரன் அவருடைய அந்த படுகொலை இன்றைக்கு வந்திருக்கிறது. கில்லிங் ஃபீல்ட்ஸ் ஆஃப் என்கின்ற அந்த ஆவணம் வந்திருக்கிறது. இவையெல்லாம் டெரிக் பகல் என்ற நிபுணராலே அவைகளெல்லாம் உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட இன்றைக்கும் எல்டிடியுடைய போரை பற்றி தான் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் பற்றி யாருக்கும் நிச்சயமாக மாற்று கருத்தே இருக்க முடியாது. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க ராஜீவ்காந்தி அவர்கள் பற்றி பார்வை மாறிவிட்டது. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு எல்டிடியுடைய பார்வை மாறிவிட்டதுன்னு சொன்னாங்க. அப்படி என்று சொன்னால் RSS கோபால் கோட்சேவை ஒரு கட்டத்தில் எப்படி அப்ப அந்த பார்வை அவர்கள் இல்லையா? 61 ஆயுள் தண்டனை, 61 ஆயுள் தண்டனை. அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கின்ற வசந்தராவ் நாயக் என்பவர் 161 அரசியல் சட்டத்தினுடைய 161 பிரிவுபடி அமைச்சரவை தீர்மானம் போட்டு கவர்னரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் 64. அப்பொழுது பார்வை தெரியாம பேசுற கபூர் கமிட்டி ரிப்போர்ட் படிங்க. நீங்க காந்தி கொலை வழக்க படிக்கலாம். கபூர் கமிஷன் என்ன சொல்லிருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்திரா காந்தி காலத்தில் அது வெளிவந்தது. இந்த நிலையில திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, புலிகள் தமிழர்களுக்காக போராடினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அவங்க இனப்படுகொலை ஸ்ரீலங்கால நடந்திருக்கிறது உங்களுடைய மாநில தலைவரே நம்ம முதல்ல காட்டின ஒரு பேட்டியோட ஒரு பகுதியில விரிவா சொல்றாங்க. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கு. அவர் தமிழர்களுக்காக போராடியவர்கள் தான் விடுதலை புலிகள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அமைப்புகள் சொல்வது போல நீங்களும் சொல்றீங்க. ஆனா என்னுடைய கேள்வி 2009 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில பிஜேபி பிலீவ்ஸ் ஸ்ரீலங்கா ஹேஸ் த ரைட் டு டீல் வித் டெரரிசம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸ்ரீலங்கால டெரரிசம் இருந்ததுன்னா யாரு? மேலும் விரிவா விளக்குங்களா சார்? அதாவதுங்க, ஸ்ரீலங்கா மாத்திரம் இல்லங்க, எந்த நாடுமே டெரரிஸ்ட ஏத்துக்க முடியாது. இந்தியாவிலும் ஏத்துக்க முடியாது, ஸ்ரீலங்கா ஏத்துக்க முடியாது. கேள்வி எனக்கு கேட்டிருக்காரு சார். நான் இப்பவும் சொல்றேங்க, எல்டிடியினுடைய ரோலே சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்ற ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன். அங்க இலங்கையில தமிழர்கள் சிங்களருக்கு நிகராக நடத்தப்படுவதில்லை என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதற்காகத்தான் அன்றைக்கு ராஜீவ்காந்தியா இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க. பூமாலை, அவர் சொன்ன அந்த ஆபரேஷன் பூமாலை மூலமாக பொட்டலங்கள் கொடுக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன், சீனாரியோ மாறுது. அங்கதான் நான் சொல்ல வரேன். எல்டிடியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட எல்லாருடைய ஆதரவு இருக்கும் பொழுது அங்க அவர்கள் அங்க இருக்கிற தமிழ் தலைவர்கள் எல்லாம் கொல்ல ஆரம்பித்தார்கள். நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களை கொல்லிவிட்டு தும்பியல் சம்பவம் 2009 ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால புலிகள் என்றாலே தமிழர்களுக்காக போராடியவர்கள், தமிழர்களுக்காக போராடியவங்களை தீவிரவாதிகள் சொல்ல முடியாது மாநில தலைவர் சொல்றாங்க. ஆனா என்னுடைய 2009 போராடியது இலங்கையில எல்டிடி மாத்திரமல்ல, பல இயக்கங்கள் இருக்கு. நீங்க இங்க பாருங்க, நீங்க
எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்காக இலங்கை அங்க இருக்கிற தமிழ் இயக்கங்கள் முதல் போராடும் நமக்கு கூட கடமை இருக்கு, நாம கூட அதை செய்யணும் தான் நான் சொல்றேன். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இன்னமும் எல்டிடி மாத்திரம் தான் அங்க போராடின மாதிரி சொல்லாதீங்க, பிக்சர் கொடுக்காதீங்க. பல இயக்கங்கள் இருந்திருக்கிறது. புலிகள் பற்றினது இதுக்கான பதில் வருது அப்படிங்கும்போது இயல்பாகவே இந்த சந்தேகம் வருது. திரு நிஜாமுதீன் சில கருத்துக்களை சொல்ல முற்படுறீங்க நீங்க. திரு நிஜாமுதீன் கோஹெட். அதாவதுங்க, இலங்கையை பொறுத்தவரை எல்டிடி ஆகாது என்று சொன்னால் அதற்காக ஒட்டுமொத்த தமிழர்களையே தடை செய்வது என்பது எப்படி, அவர்களை ஒடுக்குவது என்பது எப்படி நியாயமாகும்? தமிழ் முஸ்லிம்களை கொண்டாடுறதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஐயா, தமிழ் முஸ்லிம்களை வடமழகத்து மாகாணத்தில் இருக்க தமிழ் முஸ்லிம்களை கொண்டதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல அதுக்கு வரோம். அவர்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அவர் பதில் சொல்ல முஸ்லீம் பேசாம இருங்க. அவர் சொல்லுங்க பதில். ஒட்டுமொத்த தமிழர்களை, முஸ்லிம்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழர்களை இந்தியா காக்க தவறிவிட்டது. இல்ல, என்னுடைய கேள்வி வடகிழக்கு மாகாணத்தில் இருக்க தமிழ் முஸ்லிம்களை கொன்றார்களே, அதுல உங்கள் நிலை என்ன? எல்டிடி கொன்றார்களா இல்லையா? இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? அதை கண்டிக்கிறோம், அது மாற்று கருத்தே இல்லை. பாருங்க, யாரு கொண்டாலும் அவரை கண்டிக்கிறோம், அவரை எதிர்க்கிறோம். என்ன ரிப்போர்ட் படிக்கிறேன்? expulsion of Muslims from northern eastern province is an act of ethnic cleansing carried out by the Tamil Militant Liberation Organization. 72,000 பேர் அங்க அனுப்பியிருக்காங்க. யாருக்கு இந்த ரிப்போர்ட்? பழி போட்டதாக கூட ஒரு குற்றச்சாட்டு உண்டு. வேற யார் செய்ததுங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த நிலையில நேர்கட்சியும் கேட்டிருந்தோம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வியில் மக்கள் கருத்து என்ன பார்க்க. மத இனங்களின் பெயரில் ஆயுத குழுக்கள், இவர்கள் யார் என்ற கேள்விக்கு போராளிகள் என்று 46%, பயங்கரவாதிகள் என்று 31%, அது சூழலை பொறுத்தது என்று 23% சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கொரில்லா வேட்பாளர்கள் ஈடுபட்டு அந்த சமயத்தில் உலக நாடுகள் பலவற்றால தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக அறியப்பட்டு நாடுகளாக மாறி நாடுகளுடைய தலைவர்களாக மாறிய பல நாடுகள் தெரியும், பல நாட்டு தலைவர்கள் தெரியும். மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. மனித உரிமை மீறல்கள் நிச்சயமாக யார் செய்தாலும், அரசாங்கங்கள் செய்தாலும், இனக்குழுக்கள் செய்தாலும், வேற எந்த குழுக்கள் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இது அவ்வளவு எளிமையில் விடை கிடைக்கக்கூடிய, தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு சொல்லிடலாம். இந்த குழப்பங்கள், இந்த விவாதங்கள் தொடர்ந்து இன்று அல்ல நேற்று அல்ல. போராளிகள் யார், தீவிரவாதிகள் யார் என்ற ஒரு குழப்பங்கள், இந்த கேள்விக்கான ஒரு பதில் சார்ந்த விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு கே டி ராகவன் அவர்களுக்கும், திரு அந்தரிதாஸ் அவர்களுக்கும், திரு அமெரிக்க நரன் அவர்களுக்கும், திரு நிஜாமுதீன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இந்தியாவில் தூக்கு தண்டனையை தூக்கிலிடும் நேரம் வந்துவிட்டதா, அதற்கான சூழல் உருவாகிவிட்டதா? இதுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியின் பிரதான கேள்வி. ஏன் இந்த கேள்வி இன்று எழுகிறது? சட்ட கமிஷன், மத்திய லா கமிஷன் மரண தண்டனை இருக்க வேண்டுமா, இது சார்ந்த பல கேள்விகளை ஒரு விவாதமாக பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறது. மரண தண்டனை மாண்டொழியும் நேரம் வந்துவிட்டதா, அதற்கான சூழல் இன்னும் இந்தியாவில் வரவில்லை என்று சொல்லிவிடலாமா? இதைத்தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் சட்ட வல்லுநர், மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து மதிமுக கொடுத்து வருகிறது. என்னுடைய முதல் கேள்வி திரு விஜயன் அவர்களுக்கு, 2004 2012 வரைக்கும் எந்த தண்டனையும் நிறைவேற்றல. இதை தாண்டி மரண தண்டனை அப்படிங்கிறது குற்றங்களுக்கு ஒரு டிட்டரண்டாக இருந்திருக்கிறதா அப்படின்னா வலுவான ஒரு முடிவுக்கு வர முடியல. எனும்பொழுது காந்தி தேசத்துல மரண தண்டனை தொடர வேண்டுமாங்கிற தொடர்ந்து எழக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கல் கேள்வித்தான் இப்பொழுதும் எழுகிறது. இந்த ஐடியாலஜிக்கல் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாகவும் அரசியலமைப்பு சட்ட ரீதியாகவும் இந்த மரண தண்டனையை நாம் ஒழிய வேண்டிய நேரம் வந்துவிட்டதா, தொடர வேண்டுமா என்கின்ற ஒரு கருத்துக்கு பார்த்தாக்க, இந்தியா முதல்ல இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் டு அவாய்ட்
டெட்டரண்ட் டெத் பெனால்டி அப்படிங்கறதுல இன்னும் சைன் பண்ணல. இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்காவும் பண்ணல, பல நாடுகள் பண்ணல. அப்புறம் ஏன் பண்ணலைங்கிறதுக்கு அப்புறம் வரேன். இப்பொழுதைக்கு இந்தியாவில் ஏதோ மரண தண்டனைங்கிறது 100 கேஸ் இருந்தா 50 கேஸ் நடக்கிற மாதிரி இல்ல. ரேர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியில தான் மரண தண்டனை வழங்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் நடைமுறையிலும் இருந்து வருது. மூன்றாவதா, இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது எல்லா வழக்கிலையும் எங்கெங்கெல்லாம் 302 கொலைத்த குற்றம் இருக்கிறது அங்கெல்லாம் கொடுக்கிற விஷயம் இல்ல. சில கொலைகள் சமூகத்துல ஒரு பீதியை, ஒரு மனத்தாக்கத்தை சமூகத்துக்கு ஏற்படுத்துது, தனிநபருக்கு அல்ல. அது போன்ற கொலைகள், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தினால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுதல், இது போன்ற ரேர் அக்கேஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த போன்ற மரண தண்டனை இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ ரேரஸ்ட் ஆஃப் தி அக்கேஷன்ல வழங்காமல் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு இந்தியா சென்று விட்டதா அப்படின்னு பார்த்தாக்க, இந்தியாவுடைய அரசியல் சூழலே எப்படி இருக்குன்னா, இந்தியாவை சுத்திலும் எதிரிகள் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் மயன்மார், இன்னொரு பக்கம் இலங்கையில ஒரு குறிப்பிட்ட இப்பொழுது சொல்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது இலங்கையிலிருந்து ஒரு தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு இங்க ஒரு பிரதமரே இங்க கொல்லப்பட்டிருந்திருக்காரு. அதனால இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய மக்கள் தொகைக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இப்படி மக்களை அதிர்ச்சி செய்யக்கூடிய அதிதீவிரமான கொலை குற்றங்களுக்கும் அப்பாவி மக்களை சுலபமாக கொன்று குவிக்கின்ற ஒரு நடைமுறைக்கும் தடுப்பதற்குத்தான் இது தேவைப்பட்டது. இது ஒரு டிட்டரண்டா இல்லையான்னு கிரிமினாலஜியோட ஆஸ்பெக்ட்ல இருந்தே நான் பார்க்க விரும்பல. இது டிட்டரண்டா இருக்க போதா இல்லையா, கொலை பண்றவங்க எப்போது கொண்டுட்டாங்க எனக்கு மரண தண்டனை கூட அவசியம் இல்லை, எந்த தண்டனையுமே அவசியம் இல்லை. ஏன்னா தண்டனைகள் திருத்துகிறதா இல்லையா என்பது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி. மரண தண்டனையை ஒழிக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு அந்தரிதாஸ் அவர்கிட்ட கேட்கிறோம். அவர் சொல்வது போல சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்திய அரசாங்கம் அமைத்த பிறகு சகட்டு மேனிக்கு பல பேரை தூக்கில போட்டுல சைனாவும் அமெரிக்காவும் பல நாடுகள் செஞ்சிருக்கலாம். இந்தியா ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லான ரெஸ்ட்ரெயின் கடைபிடிச்சு சில மரண தண்டனைகளை மட்டுமே நிறைவேற்றிருக்கிறது. பல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்கு. குடியரசுத் தலைவரோட கருணை மனு வரைக்கும் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது மரண தண்டனையை அதீதமாக நிறைவேற்றிய ஒரு நாடல்ல இந்தியா. அதைமீறி குற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கும்பொழுது அதற்கான சூழல் வந்துருச்சா? எங்களை பொறுத்தவரையிலே மரண தண்டனை என்பது மனிதத்தன்மை இல்லாதது. என்றைக்கு நாம் சாவோம் என்பதே தெளிவில்லாமல் இருப்பதே ஒரு அன்றாடம் அவர்களுக்குரிய அந்த சைக்காலஜியை ஒரு பிசாசுத்தனமானது என்கின்ற அந்த உணர்வோடு தான் இருக்கிறோம். மூத்த வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், பெரும்பாலான தேசங்கள் மரண தண்டனை இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றன. இந்தியா கூட ஐநா சபையிலே கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறாங்க, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அன்றாடம் ஒரு அத்துமீறலை செய்து கொண்டிருக்கின்ற எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிச்சயமாக நம்மால் அனுமதிக்க முடியாது என்பது வேறு கேள்வி. ஆனால் மும்பையிலே அஜ்மல் கசாப் அவர்கள் நவம்பர் 21ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார் சென்ற வருடம். இந்திராவை கொலை செய்தவர்கள் எந்த திகார் ஜெயிலே தூக்கிலே போடப்பட்டார்களோ அதே வகையிலே அப்சல் குரு அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். ஆனால் அந்த அப்சல் குரு வழக்கிலே கூட தெளிவான ஒரு தீர்ப்பினை தந்தார்களா என்று சொன்னால் கிடையாது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 2005 ஆகஸ்டில் கொடுத்த அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அவர் பயங்கரவாத அமைப்பினுடைய உறுப்பினர் என்பதற்கான சான்று இல்லை. எனவே பொடாவுடைய 3 கீழ் தண்டனை அளிப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாக்குமூலம் அடிப்படையில் கூட அந்த சந்தேகத்தை தாக்குதல் நடத்திய உச்சநீதிமன்றம் அப்பாவின் டிக்ளேர் செஞ்சது. அப்பாவின் சொல்ல அப்படி சொல்லிட்டு வாக்குமூலம் அடிப்படையிலே கூட சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையிலே நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் இன்றைக்கு உலுக்கி இருக்கிறது. ஆகவே தண்டனை அளித்தால் மட்டுமே ஒட்டுமொத்த மனசாட்சி திருப்தி அடையும் என்று சொல்லிதான் தூக்கிலே போட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துடைய கோவில். அதை தாண்டி அஜ்மல் கசாபுக்கு ஒரு காந்தி கோயில் யாருக்கும் வாக்கு போடப்பட்டிருக்கு. அஜ்மல் கசாப் குருவி சுடுவது போல இந்திய பிரஜைகளை
அந்நான்கு சிவிலியன்ஸ் அவருக்கு தானே நிறைவேற்றப்பட்டது. அவருடைய தண்டனையில ஒரு சரத்து இப்படி சொல்லி இருக்குது, சந்தேகத்துக்கு இடமில்லை. அப்பாவிகளை குற்றமற்றவர்களை நல்லவர்களுக்காக வழக்கறிஞர் இங்க வரல. அதாவது டெரரிஸ்ட் நீங்க அண்ணன் கற்றறிந்த வழக்கறிஞர் சொன்னவர் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல நிச்சயமாக அந்த தண்டனை இன்றைக்கு இந்தியாவிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அதுக்காக எந்தெந்த அப்பாவிகளை இந்திய அரசாங்கம் தூக்கில அப்படின்னு சொல்ல வரல. அதாவது இந்திய அரசியல் சட்டமே ரிஃபார்மேட்டிவாக தான் இருக்கணும்ன்றதுதான் அதனுடைய முகவரைகளை எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய அதனுடைய இது எண்ணமே அப்படிதான் இருக்குது. ஆக ரிஃபார்மேட்டிவா இருக்கணும்ன்றவங்க இப்ப தூக்குல போட்டுறதுனால மீண்டும் அவர்கள் ஒருவேளை அதில் குளறுபடிகள் இருந்தாலும் கூட தங்களுடைய வழக்கை டிபெண்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் தவிர நான் அப்துல் குருக்காக வக்காலத்து வாங்குவதற்காக இங்கே வரவில்லை. யார் கொடூரம் செய்தாலும் யார் பயங்கரவாதம் செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்பது வேறு. ஆனால் இப்படி சந்தேகத்திற்கிடமான முறையிலே ஒருவரை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் நம்முடைய சட்டம் சொல்லுகிற அந்த ரிஃபார்மேட்டிவ் இந்த சிந்தனை எதைக்கு அடிபட்டு போய் தண்டனை ரிஃபார்மேட்டிவாகத்தான் இருக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க பல உலக நாடுகள், 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் இதை கைவிட்டு விட்ட பிறகு காந்தி தேசம் இதை தூக்கி பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. மாண்டொழிய வேண்டுமா மரண தண்டனை? தூக்கு தண்டனையை தூக்கிலிடும் நேரம் வந்துவிட்டதா? தூக்கு தண்டனையை இந்தியா கைவிடும் சூழல் ஏற்பட்டு விட்டதா? இந்த கேள்வித்தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. தேசிய சட்ட கமிஷன் மக்களுடைய கருத்துக்களை இது சார்ந்து கேட்டிருக்கிறது. மாண்டொழிய வேண்டுமா மரண தண்டனை? திரு விஜயன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். 2004 12 வரைக்கும் எந்த தண்டனையும் நிறைவேற்றப்படல. இந்த பீரியட்ல குற்றங்கள் கூடியதாகவும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதனால் ஆகிய காரணத்தினால் அது குறைந்ததுனாகவும் நம்ம சொல்ல முடியாது. அந்த வாரத்துக்குள்ள நீங்க ஐபிசியே இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வந்துடும். ஆனாலும் கூட ஒரு உயிர், அவர் சொன்னது போல ஒரு தண்டனையோட நோக்கம் ரிஃபார்மேட்டிவாக இருக்கணும். கொலை செய்வதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக இருந்திருக்கிறது. நம்ம ஒரு காந்தியன் பிரின்சிபலை எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. காந்தி மரண தண்டனை வேண்டாம் என்று சொன்னார். இதை ஏன் ஏன் இந்த தருணத்துல பல உலக நாடுகள் செய்து விட்டன, நாமும் ஏன் செய்யக்கூடாது? நம்ம கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல பார்த்தாக்க ஒரு தனிநபர் எனக்கு ஒரு கண்ணை எடுத்துட்டா நான் பதிலுக்கு இன்னொருத்தர் கண்ணை எடுக்கிறது, அல்லது என்ன ஒருத்தர் கொண்டுட்டா நான் திருப்பி கொள்றது, இதெல்லாம் ட்ரைப்ஸ் அவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயம் மாறி அரசு மக்களுக்காக தண்டனை கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தன்னுடைய கையில் எடுத்துக்குது. அரசு குற்றங்களுடைய கண்காணிக்கிற ஒரு கருவியாக மக்கள் சார்பில் இயங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஒருத்தர் கொண்டுட்டார் அப்படிங்கிறதுக்காக கொன்னவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற கேஸ் இல்லை. இது ஒரு மக்களுடைய மனசாட்சியை உழுக்குகிற வினோதமான கொலை குற்ற வழக்குகள். அப்போ ஒரு சமூகத்துல மனசாட்சியை உழுக்கிற விதத்துல ஒரு கொலை நடந்திருக்குமே ஆனால் சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களே அந்த கொலைகாரனை அடிச்சு கொண்டுட முடியாது. ஏன்னா அது அனார்கி ஆயிடும். இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இல்லையா? எந்த ஒரு கொலையும் கொடூரமான சப்ஜெக்டிவ் விஷயம் இல்ல, அதுதான் சொல்ல வரேன். எல்லா சாதாரண கொலை இப்போ கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், அதுல ஒருத்தர் கொண்டுட்டாங்கனாக்க இந்த நில தகராறு அந்த தகராறு அதுல ஒரு சமூக பாதிப்புகள் கம்மி. ஆனா சமூகத்துல பங்கே இல்லாம இப்ப தர்மபுரி பஸ்ல 3 பெண்கள் போயிட்டு வரும்போது கொல்லப்பட்டது. அவங்க எந்த விதத்திலையும் யாருக்கும் விரோதமே பண்ணல. ஒரு பஸ் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தும் போது அட்லீஸ்ட் பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு கொளுத்துற அளவுக்கு கூட அந்த கொலையை செஞ்சவனுக்கு ஒரு புத்தியின்மை இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு அதாவது ஒருத்தங்க பேர்ன் அலைவ் 3 பேர் எந்த ஒரு குற்றமே செய்யாத பார்த்து அது அந்த அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த துக்கம் போகாது. ஆனா அந்த சம்பவம் நடந்த பொழுது அது ஏற்படுத்தின மனத்தாக்கல், அது மாதிரி இப்ப நம்ம டெல்லியில இருந்த கற்பழிப்பு கேங் ரேப், சில குற்றங்கள் ஒரு அபரீதமான மன தாக்கலை ஏற்படுத்துகிறது. அது போல தீவிரவாதிகளால் ஒரு 200 பேர் திடீர்னு ட்ரெயின்ல குண்டு வெடிச்சு செத்துட்டாங்கன்னா 200 பேர் சாவறதுங்கிற பொழுது ஒரு மனசு ஒரு பதபதைக்கு எண்ணிக்கையும் மேக்னிடியூடும் தான் எண்ணிக்கை மட்டும் இல்ல. அதான் சொல்றேன், சம்பந்தமே இல்லாமல். நான் என்ன சொல்ல வரேன்னா 2 பேர் இப்ப நம்ம மிலிட்டரியில பார்டர்ல டெய்லி சோல்ஜர்ஸ் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க 2 பக்கமும். இங்க இருந்து அவங்க எக்ஸ்பெல் பண்ணும்போது அது ஒருத்தன் டிஃபென்ஸ்ல ஒரு வேலையில செய்யும் போது சாவறதுக்கு யாரும் வருத்தப்படுறது இல்ல. டெய்லி மிலிட்டரியில சாவறவங்களை பத்தி யாரும் நிஜமா வருத்தது இல்ல. சாதாரண சமூகத்துல
மையப்பகுதியில சமூகத்துல அமைதியாக வாழ்கின்ற பொழுது ஒரு கொடூரமான குற்றம் வரும் பொழுது அரசு அந்த குற்றங்களை தடுப்பது மக்கள் மனசாட்சியாக இயங்குகிறது. அடிப்படையில செய்யக்கூடிய விஷயம் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படிங்கறதுல ஒரு ரெஸ்ட்ரெயின்டோட தானே நீதிமன்றங்களாகட்டும் அரசாங்கமாகட்டும் செயல்படுகிறது. சகட்டுமேனிக்கு யாரையுமே தூக்கில போடலையே அப்படின்னு சொல்றீங்க. நம்ம காந்தியை கோட் பண்றோம். திருவள்ளுவர் கூட, திருக்குறள் நமக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு வேதமாக இருக்கிறது. திருவள்ளுவர் கூட கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு கொடூரமான ஒரு செயல் நடக்கும்போது, ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அஜ்மல் கசாப் இந்த நாட்டு மீது ஒரு போர் தொடுத்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி, குருவிகள் போல இந்த நாட்டு பிரஜைகளை சுட்டு கொன்றவன ரிஃபார்ம் பண்றதா இந்த நாட்டுடைய வேலை? அவனை வச்சு சோறு போடுறது அந்த நாட்டுடைய வேலை. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தானே இந்த நாடு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்பது இன்றைக்கு பொதுவாக உலகத்திலே கொஞ்சம் அதனுடைய உருவகம் மாறிக்கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் சொன்னது தருமபுரி பஸ் எரிப்பு வழக்கு என்பது மனித தன்மை இல்லாதது, நிச்சயமாக அதை சகித்துக் கொள்ள முடியாது என்பது வேறு. ஆனால் பொதுவாக அடக்குமுறை சட்டங்கள், இந்தியாவில் இருக்கின்ற அடக்குமுறை சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பொடாவாக இருந்தாலும் சரி, தடாவாக இருந்தாலும் சரி, மிசாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்றைக்கு காட்டுமிராண்டித்தனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். மிசாவை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்டை இந்திரா காந்தி அவர்கள் சொல்லும் பொழுது, கொண்டு வரும்பொழுது என்ன பாராளுமன்றத்தில் சொன்னார் என்று சொன்னார், இட் இஸ் ஒன்லி டு செக் பாய்டஸ், பிளாக் மார்க்கெட்டஸ், டாக்ஸ் எவிடன்ஸ் என்று சொன்னார்கள். ஆனால் அது எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், மரண தண்டனையை இந்தியா ரெஸ்ட்ரெயின்ட் இல்லாம சகட்டுமேனிக்கு அப்பாவிகளை தூக்கிலிட்டு இருக்கிறது. இன்னார் அப்பாவி, இந்திய குடியரசுத் தலைவர் இது பண்ணாரு, இல்ல நீதிமன்றங்கள் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் கடைபிடிக்கல, மனசு செலுத்தல, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் பார்க்கல அப்படின்னு இந்திய அரசாங்கம் இந்த சுதந்திரம் அடைந்த ஒரு காலத்துல சகட்டுமேனிக்கு தூக்கிலிட போட்ட அப்பாவி உயிர்கள் யாரு? அப்படின்னா இந்திய அரசியல் சட்டத்துல 161, 72 எதுக்கு வச்சிருக்காங்க? இன்னைக்கு 162 வாய்ப்புகளுக்கு பிறகுதானே நடத்தப்படுகிறது. அதாவது 161 பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு இதுவரையிலே 2155 பேரை விடுதலை செய்திருக்கிறது. யார் யாரெல்லாம் விடுதலை செய்திருக்கிறது என்று பட்டியல் பார்த்தோம்னா நமக்கு வியப்பாக இருக்கும். மதுரையிலே லீலாவதி என்கின்ற சிபிஐ சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கவுன்சிலர் அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 7 இடத்திலே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இப்படி அவர்களுக்கு 161, 174, 72 சாதாரணமாக வரவில்லை. இப்படி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தர வேண்டும். கொடுமையான அந்த கடைசி கட்ட முடிவு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் அது எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்துக்கு இருக்க முடியாது. இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு ரெமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய கேள்வி, அப்பாவிகளை இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த அப்பாவி தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்? எந்த அப்பாவி? இல்ல, எந்த அப்பாவியும் இல்ல. அதாவது நீங்க பிளான்ட் கன்ஸ்பைரசி இருக்கிறது, அது யாரும் ஒத்துக்கொள்ள முடியாது. சொன்ன மாதிரி கிராஸ் பார்டர் அஜ்மல் கசாப் இந்திய சிறைகளை வச்சு உணவு கொடுக்கப்பட வேண்டியவரா தூக்கிலிடப்பட வேண்டியவர்? இல்ல, அஜ்மல் கசாப் அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதிலே மட்டும் தூக்கிலிடலாம், மற்றவங்களோட அப்படின்னு கிடையாது. அப்சல் குருல அவங்க நீதிபதி சொன்ன அப்சர்வேஷன் தான் சொன்னேன். அதுக்காக அப்சல் குருக்கு நான் அஜ்மல் கசாப்புக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கூடாது. எந்த அடிப்படையில சொல்றீங்க? இல்ல, அப்சல் குரு தூக்கு தண்டனை போறது கூட அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கூட தெரியப்படுத்தவில்லை, அங்கேயே புதைத்து விட்டார்கள், திகார் ஜெயிலே புதைக்கப்பட்டு விட்டார்கள். அஜ்மல் கசாபை தூக்கிலிடணும்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, இந்த மாதிரி அப்சல் குரு விட்டுருங்க, வேற எந்த அப்பாவியை தூக்கில போட்டிருக்காங்க? அஜ்மல் கசாப் தூக்கிலிடப்படுறாங்க. அதாவது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கின்ற நிலைமை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தை உருவாக்கியவருடைய எண்ணமாக இருந்தது. ஆகவே இது சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்க வேண்டும், ஒரு மனிதனை திருத்துவதாக இருக்க வேண்டும், ஒரு மனிதனை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்துதான் பல நாடுகளில் பாகிஸ்தானுடைய விரோதியை, இந்த நாட்டுடைய விரோதியை இந்த நாட்டுடைய வேலையா? இல்ல, அப்சல் குருவையும் கசாப்பையும் அப்சல் குருவையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு பெண்களை வெட்டியவங்களை, மனசாட்சி இல்லாம மிருகங்களா நடந்தவங்களை ரிஃபார்ம் பண்றது இந்த நாட்டுடைய வேலையா? இல்ல, அப்படின்னு பார்த்தா பல தலைகளை கொண்டு அதான் சொல்ற ராஜபக்சே தூக்கில போடணும்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அவர் ஒரு போர் குற்றவாளின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல அந்த நாட்டில போடணும் ராஜபக்சே. ஆமா, போர் குற்றம் சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு ஐடியாலஜிக்கலாவே மரண தண்டனையை எதிர்க்கிறீங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க சொன்னீங்களா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு, அந்த வழக்குல எப்படி அப்துல் குரு தூக்கில் போடப்பட்டாரோ அதே மாதிரிதான் இவரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தூக்கில் போடப்பட்டு 1 லட்சம் பேரை கொண்டிருக்கிறார்கள். தூக்கு தண்டனை இருக்கணும் சொல்றீங்க? இல்ல, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல நிறைவேற்றல இந்திய அரசாங்கம். 54 பேர் தான் நிறைவேற்றிருக்காங்க. சைனா போல, மற்ற நாடுகளை போல, இல்ல அரபு நாடுகளை போல சகட்டு மேனிக்கு நம்ம தூக்கு தண்டனை நிறைவேற்றிடுது.
அப்படி இருக்கும்போது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படிங்கிற பினாமினல் நம்ம கடைபிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அங்க 1.5 லட்சம் பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவரை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சொல்றோம். தூக்கு தண்டனை தானே? ஆமா, கண்டிப்பா. அப்ப தூக்கு தண்டனை ஒழியணுங்கிறீங்க? இல்ல, அது கொடூரமான, அதாவது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் கொடூரமற்ற எந்த செயலை புரிந்தவங்களுக்கு, சாதாரண அப்பாவிகளுக்கு தூக்கில் போட்டதோ நான் அப்ஜெக்ஷன் பண்ண கிடையாது. உங்களுடைய கேஸ் பை கேஸ் தூக்கா இல்லாட்டி தூக்கு தண்டனையே இருக்கக்கூடாது என்பதா? நீங்க தூக்கு தண்டனை இருக்கக்கூடாதுன்னு ஐடியாலஜிக்கல் ஆர்கியூ பண்றீங்க. அந்த சமயத்துல அப்சல் குருவை போடக்கூடாது, இல்லன்னா அஜ்மல் கசாபா போடலாம், ராஜபக்சாவை போடலாம் அப்படின்னு நீங்க எப்படி தனித்தனியா பார்க்க முடியும்? தூக்கு தண்டனை ஒன்று யாரையும் போட முடியாது. அப்படி அதாவது ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் என்பது தண்டிக்கப்பட வேண்டும். அந்த குற்றத்துக்குரிய தண்டனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அந்த அளவுகோல்கள் வித்தியாசப்படுகிறது. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு புலன் விசாரணையும் தண்டனையும் இருக்கிறது. காந்தியினுடைய கொலை வழக்கில் இருப்பவர்கள் தூக்கில போடலையே. உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைத்திருக்கிறது. இந்திய அரசாங்கத்தில் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறத நான் சொல்ல வரேன். இல்ல, கோபால் கோட்சேக்கு 61 சுப்ரீம் கோர்ட் ஆயுள் சிறைன்னு சொல்லி விடுகிறது. ஆயுள் சிறை என்று சொன்ன பிறகும் கூட காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இந்த 161 பயன்படுத்தி அவர் 3 வருடத்திலே 64 வருடத்திலே அவர் விடுதலை செய்கிறது. பக்கத்து நாடுகள்ல இருந்து நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தான்ல இருந்து, ஆப்கானிஸ்தான்ல இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து இருக்கு. நீங்க மாற்று பார்வை பல பேருக்கெல்லாம் இருக்கலாம். அமெரிக்காவுக்கு கூட தான் இருக்கிறது. அவங்க அங்க பல மாகாணங்கள்ல ஒழிச்சிட்டாங்க, பல நாடுகள் குறைச்சிட்டாங்க. அங்க குற்றங்கள் கூடி இருப்பதா, எந்தெந்த நாடுகள்ல மரண தண்டனை ஒழிக்கப்பட்டதோ அங்க குற்றங்கள் கூடி இருப்பதா நம்ம கிட்ட கிராஃப் கிடையாது, நம்ம கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. Why not us? இல்ல, அதுக்குதான் நான் ஆரம்பத்துல சொன்னதையே மறுபடியும் வலியுறுத்த விரும்புறேன். நான் மரண தண்டனை இருப்பதனால குற்றம் குறையும், மரண தண்டனை இருந்தாலும் இல்லாட்டி இந்த குற்றத்தினுடைய எண்ணிக்கைக்கு அதுக்கு ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு எப்பவுமே நான் அதை வாதிடல. நான் சொன்னது என்னன்னா, ஒரு சமூகத்தினுடைய உணர்வை அரசாங்கம் பிரதிபலிக்கிறது. அந்த சமூகம் எந்த மாதிரியான வற்புறுத்தலுக்கும், தீண்டாமைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கொடூரத்துக்கும் உட்பட்டு இருக்குங்கிறத வச்சுதான் அந்த சமூகத்துல ஸ்டேட் நெசசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது முடியாது. நீங்க ஹியூமன் டிக்னிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா 126வது இடத்துல தான் இருக்கு. நான் இதை ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா முதல் 5-10 இருக்காங்க. அந்த இடத்துல கொடூரமான மனித உறவுகள், கொடூரமான மனித கொடுமைகள் அல்லது குற்றங்கள் நடக்காத ஒரு மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை விட பாலியல் வன்முறைகள் குறைவா நடக்கக்கூடிய. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதனால அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மரண தண்டனை ரேர் அண்ட் ரேரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான் மரண தண்டனை எல்லா நாடுகளை அண்டை நாடுகளை போல எல்லாவற்றுக்கும் மரண தண்டனை இல்லை. இங்க மலேசியால வெறும் ட்ரக் பண்ணாலே உடனே மரண தண்டனை ஒன்னும் பெருசா வித்தின் 3 months ஆயிடும். ஆனா அந்த ஊர்ல ட்ரக் அடிக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய தவறு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு குற்றத்தை தனிப்பட்ட முறையில எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, சமூகத்தினுடைய மனசாட்சியை குலைக்கக்கூடிய, சமூகத்தினுடைய வாழ்வின் அர்த்தத்தை கேள்வி கேட்கக்கூடிய மிகவும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல மட்டும்தான் மரண தண்டனை வச்சிருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அது போன்ற ஒரு சூழல் மாறி மக்கள் ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களா, இதுவும் ஒரு நாளைக்கு வரலாம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை வந்துருமா? இல்ல, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. நம்மளுடைய டெமோக்ரஸியை பாத்தீங்கன்னா கம்பேர் டு எனி அதர் கண்ட்ரி, நமக்கு இருக்கிற டெமோக்ரஸி வேற எந்த ஊர்லயுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு டெமோக்ரஸி தழைக்கணும்னா கூட ஒரு ஸ்டேட் நெசசிட்டி நமக்கு பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க டெமோக்ரஸிங்கிறது வெறும்னா அனார்கியா இருக்கிறது அல்ல. டெமோக்ரஸியில அதிகபட்சமான மக்கள் உரிமைகள் இருக்கணும். ஆனா மக்கள் உரிமைகளே அதிகமாகி ஒரு அனார்கியாகி ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா ஒரு அபரேஷன்ஸ் வரும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். நான் திரு அந்திரதாஸ்ட சுருக்கமான பார்வையை கேட்கிறேன். ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ்ல ரெஸ்ட்ரெயின்டோட கொடுக்கப்பட வேண்டியது மரண தண்டனை நினைக்கிறீங்களா, ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்பட வேண்டியது நினைக்கிறீங்களா? ரொம்ப சுருக்கமா. எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கொடூரத்துக்கும், ஒரு கொடூரமான கொலைகளுக்கு பின்னாடி எக்ஸப்ஷனல்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுல நம்ம அதுல மாறுபடலாம். ஆனா பொதுவாக
ரிஃபார்மேட்டிவா இருக்க வேண்டும், மரண தண்டனை இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. தண்டனைகள் ரிஃபார்மேட்டிவாக இருக்கணும், கொலை செய்வதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஐநா கூட மரண தண்டனை இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் வலியுறுத்தி வருகிறது. பல நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இதற்கு ஒற்று போயிருக்கின்றன, ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இதற்கான சூழல் வந்து விட்டதா? இந்தியாவில் ஒழிய வேண்டுமா மரண தண்டனை? இதற்கான கருத்துக்களை மக்களிடமே இந்திய சட்ட கமிஷன் கேட்கிறது. பார்ப்போம், மாற்றம் வரப்போகிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜயன் அவர்களுக்கும் அந்தரிதாஸ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.